நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் கடாயை எடுத்துகிட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு லைட்டாக ஃபுல்லாக அந்த தண்ணி வற்றுற மாதிரி அதை லைட்டாக வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தெடுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடணும். கருப்பு கவுனி அரிசி நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அந்த கருப்பு கவுனி அரிசியை போட்டுட்டு 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். 6 கப்பு தண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு ஆக்கிட்டு அப்புறம் ஒரு 4-5 பூண்டு கட் பண்ணி எடுத்து போட்டு அப்புறம் கொஞ்சமாக சீரகம் லைட்டாக 1 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு நல்லா உப்பு போட்டுக்கிட்டு இது கீழே பிடிக்கும். அதனால் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே நல்லா இருக்கணும். ஃபுல்லாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் அரிசி கிடக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஃபுல்லாக நல்லா கிண்டிக்கிட்டு எவ்வளோ தேவையோ நல்லா நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி கட்டியாக வேணாடி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நல்லா தயிரை கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரெடி ஆயிரும்.